إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியான ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்தும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தலைப்பு ஹிஜ்ரத், அதன் நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் ஹிஜ்ரத் சம்பந்தமான ஒரு முழுமையான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அந்த வரலாறு ஏற்கனவே நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறுகிற படிப்பினைகள் அல்லது பாடங்கள் என்ன என்பதைத்தான் முடியுமான வரையும் சுருக்கமாக உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். கடந்த என்னுடைய உரையில முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சொல்கிற போது இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்தினேன். வருடத்தினுடைய கணிப்பு முறைக்காக ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வு பயன்படுத்தப்பட்டது. அதனால தான் நாம் முஹர்ரம் மாதத்தை ஹிஜ்ரியுடைய மாதத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்றோம். இந்த ஹிஜ்ரத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கான காரணத்தை சொல்கிற போது அல் ஹிஜ்ரத்து ஃபர்ரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில், ஹிஜ்ரத் என்பது ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் 13 வருட காலம் மக்காவிலே இருந்தார்கள். அந்த மக்காவிலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு சென்று அங்கே தனக்கு அபயம் கிடைக்குமா என்று முயற்சி செய்தார்கள். அதே போல அங்கும் அவர்கள் மிகவும் சோதனையோடு அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். அந்த சோதனையோடு நின்று விடாமல் இன்னும் முயற்சி செய்தார்கள். கடைசியாக மதீனாவிலே சில இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த போது தன்னுடைய நபித்துவத்தை எடுத்து வைத்து இதற்கு உதவி செய்யுமாறு சொன்னார்கள். அந்த இளைஞர்கள் தான் மதீனாவிலே சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை, இப்படி முஹம்மத் யூதர்கள் தங்களுக்கு நபி வருவார் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நபி மக்காவிலே வந்து விட்டார் என்று அடையாளங்களை சொன்னார்கள். அதன் பிறகு மதீனாவாசிகள் 2 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உடன்படிக்கை செய்தார்கள். இந்த உடன்படிக்கைக்கு வரலாற்றிலே பைஅத்துல் அகபா என்று சொல்வார்கள்.
அகபாவுடைய உடன்படிக்கை. இந்த அகபாவுடைய உடன்படிக்கை 2 தடவைகள் செய்யப்பட்டது. முதலாவது தடவையிலே மதீனாவில் உள்ள 12 கோத்திர தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் உடன்படிக்கை செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கா மதீனாவுக்கு சென்று அஸ்அத் இப்னு ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டில் தங்கி மதீனாவினுடைய எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த தாவாவை எத்தி வைத்தார்கள். அதன் பிறகு 13வது ஆண்டு ஹஜ்ஜிலே 2வது தடவையாக சுமார் 73 பேர் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ரகசியமான முறையிலே ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் மினாவிலே வைத்து. அந்த உடன்படிக்கையும் அகபா என்று சொல்வார்கள். அதுதான் அல் அகபத்துல் குப்ரா என்று சொல்லப்படும் 2வது அகபா உடன்படிக்கை. இந்த 2 உடன்படிக்கைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளாக இருக்கிறது. ஹிஜ்ரத்தோட ஏன் இதை ஞாபகப்படுத்துறேன்டா, இதுக்கும் அதுக்குமான ஒரு சம்பந்தம் இருக்குது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தபூக் யுத்தத்துக்கு போகல. அந்த போக இல்லைன்றத மிக கவலையாக தெரிவித்த நேரத்தில் ஒரு செய்தி சொல்றாங்க, நான் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளல, பத்ர் மக்களுக்கு மத்தியிலே மிக பிரபல்யமானதாக இருந்தாலும் கூட நான் அகபாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன், அது மிக விசேஷமான ஒரு சந்திப்பு என்று அகபாவை சொல்கிறார்கள். அப்ப இந்த அகபாவுடைய இந்த உடன்படிக்கை என்பது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்ஷா அல்லாஹ் அதை ஒரு தனியான ஒரு பாடத்தில் நாங்கள் ஃபுல்லா படிப்போம். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையும் ஒரு நபியாக மட்டும் இருந்தாங்க என்றது மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருந்தார்கள். திட்டங்களை தன்னுடைய விஷயங்களை எப்படி கொண்டு போகணும்ன்றதுல மிக மிக அழகாக திட்டமிடுவார்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு இருந்தது, மிக அழகாக திட்டமிட்டார்கள். அந்த சந்திப்பு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போறதுக்கு முதல்ல மதீனாவாசிகளிடம் உறுதியான சில ஒப்பந்தங்களை வாங்கினாங்க. நான் மதீனாவுக்குள்ள வந்தால் நீங்கள் உங்கள் உயிர்களுக்கு பொருள்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தருவீங்களா என்று மௌத்தின் மீதே அந்த நபித்தோழர்கள் மதீனாவில் இருந்து வந்தவங்க என்ன செஞ்சாங்க, உடன்படிக்கை செய்தார்கள். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை நோக்கி செல்லுமாறு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. நிறைய பேர் மதீனாவுக்கு போனாங்கன்றதை நாங்கள் படிக்கிறோம். பொதுவாக இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல 72வது வசனத்தில் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு, எவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத்தும் செய்கிறார்களோ, வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், தங்களுடைய பொருளாதாரத்தாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போராடுகிறாரோ, வல்லதீன ஆவௌ வ நஸரு, அவர்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்கிறார்களோ, உலாயிக பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்கள் சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள். எனவே ஹிஜ்ரத் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு, எவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ, அல்லாஹ் சொல்றான், மாலக்கும் மின் விலாயத்திஹி மின் ஷை, அல்லாஹ் உங்களுக்கு அவர்களோடு எந்த விதமான நட்பும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வந்ததில் இருந்து இந்த தூது செய்தியை அவர்கள் எப்போது பகிரங்கமாக எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் ஆரம்பித்தது. எதிர்ப்புன்றதை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்காவுல அவங்களோட குடும்பத்தார் தான் அவங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாக இருந்தார்கள், எல்லாம் நெருங்கினவர்கள். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை வச்ச நேரத்தில் அவருடைய தந்தையின் சகோதரர் தான் மண்ணளி போட்டார். எங்கிருந்து தனக்கு ஆதரவு வரணுமோ அந்த இடத்துல இருந்து மிக பலமான ஒரு எதிர்ப்பு ஆரம்பமாகிறது. தப்பல்லக் அலிஹாதா ஜமாஅத்தனா, உனக்கு கேடு உண்டாகட்டும், உனக்கு அழிவு உண்டாகட்டும், இதுக்கா எங்களை எல்லாம் ஒன்று திரட்டினா அப்படின்னு சொல்லி
உனக்கு காலம் காலமாக அழிவு உண்டாகட்டும் என்று சொல்லி அபூலஹப் என்ன செய்கிறான்? பகிரங்கமாக எதிர்க்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்கினான், தப்பத் யதா அபீ லஹபின் வதப். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தூதரை ஈமான் கொண்டவர்களுக்கும் மிக பலமான எதிர்ப்புகள், பயங்கரமான தொல்லைகளை கொடுத்தாங்க. இந்த ஹக்க அந்த பூமியில அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பூமியில பிறந்தாங்களோ, எந்த பூமியில குற்றம் சொல்ல முடியாத, விமர்சனம் பண்ண முடியாத முழு மக்காவாசிகளாலும் நம்பிக்கையானவர், அவர் உண்மையைத்தான் சொல்லுவார், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று எந்த மக்கள் அந்த தூதரை சான்று பகர்ந்தார்களோ, அது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை சொல்ல முன்னுக்கு கூட என்ன செய்றாங்க? கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களை தாக்குவதற்காக எனக்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வருகிறது என்று சொன்னா நம்புவீங்களா என்று கேட்டாங்க. நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு எப்பதான் பொய் சொன்னீங்க? நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கள் என்று சாட்சியம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தூது செய்தியை கொண்டு போய் முதலாவது வரகா பின் நௌஃபல்ட்ட சொன்ன நேரத்தில் அவர் சொல்றாரு, உம்முடைய சமுதாயம் உங்களை இந்த மக்காவை விட்டு வெளியேற்ற போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்ன வெளியேற்ற போறாங்களா? என்ன காரணம்? இப்ப நாங்க ஒரு இடத்துல போறோம், உங்களை ஊரை விட்டு வெளியேற்ற போறோம்டா, எதுக்கு ஆயிக்கும்? அன்றைக்கு செஞ்ச என்ன சரியோ அப்படி என்ன சரி, நம்மள ஒன்றும் இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வெளியேற்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு கஷ்டங்களை சகித்துக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் சுமார் நபித்துவத்தினுடைய 5வது ஆண்டு நபித்தோழர்களுக்கு அவ்வளவு சோதனைகள் சொன்னாங்க. அபிசீனியா, ஹபஷா என்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு அரசன் இருக்கிறான், அங்க நீங்க போங்க, இதை விட உங்களுக்கு அங்க உங்களோட மார்க்கத்தை பின்பற்றதுக்கு அவனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று முதலாவது ஹிஜ்ரத் போறாங்க. சஹாபாக்கள் 2 கட்டமாக போறாங்க. நபித்துவத்தினுடைய 5வது 6வது ஆண்டுகள்ல போறாங்க. அந்த அபிசீனியா ஹிஜ்ரத் என்பதும் தனியான ஒரு தலைப்புல முழுமையா பேசப்படும். அங்க போய் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, மக்காவிலே சிலர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல செய்தியை கேள்விப்பட்டு சிலர் திரும்பி வராங்க. அப்பையும் கொடுமைகள் அவர்களுக்கு தொடர்ந்தது. அதுல முக்கியமாக சொல்லலாம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி அபூ சலமா குடும்பத்தோட போறாங்க, அங்க திரும்பி வராங்க. மறுபடியும் என்ன மக்காவுல கொடுமைகள் கட்டுமையான அல்லாஹ்வுடைய தூதருக்கே பண்ணினாங்க, அவ்வளவு அநியாயம் பண்ணினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்க சொர்க்கத்துக்குள்ள லேசா போகலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலூ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை கஷ்டங்கள் உங்களுக்கு வராம நீங்க சொர்க்கம் போகலாம்னு நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸா வத்தர்ரா, அவர்களுக்கு துன்பங்களும் கெடுதிகளும் சோதனைகளும் அவர்களை பிடித்தது. வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு, தூதரும் தூதரை நம்பியவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்ப வரும் என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ் சொன்னான், அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீபுன், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாக உங்களுக்கு வரப்போகிறது. சஹாபாக்கள் அவ்வளவு அலக்களிக்கப்பட்டாங்க. ஒரு நபித்தோழர் வாரார், ஹப்பாப் பின் அரத், உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், என்ன சொன்னாங்க? அலா ததுல்லாஹ லனா அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டாமா? எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டாமா? ஹப்பாப் பின் அரத் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார். அவர் இந்த இரும்பு வேலைகளை, கத்தி அடிக்கிற மாதிரி வேலை, கொல்லன் வேலைன்னு சொல்லுவாங்க, அதை செய்கிறவராக இருந்தார். ஒரு அடிமையாக இருந்தார். அந்த நெருப்புல போட்டு அவரை வேதனைப்படுத்தினாங்க. அதனுடைய தழும்புகள் அவர்களுக்கு இருந்தது. அந்த வேதனை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு எப்ப உதவி வரும்? நீங்க அல்லாஹ்விடத்துல உதவி கேளுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹப்பாபே, உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக குழி தோண்டப்பட்டார்கள். அந்த குழியில வச்சு வாளை கொண்டு 2ஆ வெட்டினாங்க. வமா யசுத்துஹு ذلك عن ديني, அதை பார்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் ஓடல. இன்னும் சில பேரை இரும்பு சீப்பால வாரி இழுத்தாங்க. இரத்தங்களும் சதைகளும் காயப்படுகிற அளவுக்கு இரத்தம் ஓடியது. வமா யசுத்துஹு ذلك عن ديني, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்கள் போகல. வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுறீங்களான்னு கேட்டாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஒரு விஷயத்தை எப்படி சமாதானப்படுத்துறன்றதை தெரியும். ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு நேரடியா வழிகாட்டினான். என்ன சொன்னாங்க? வல்லாஹி,
அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், லயுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த போகிறான். எதுவரையும்? ஹத்தா யஸீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹதரமௌத், யமனில உள்ள சன்ஆ என்ற ஒரு இடத்தில இருந்து ஹதரமௌத் என்கிற ஒரு இடம் வரைக்கும் ஒரு பிரயாணி தனியாக செல்வான். அல்லாஹ்வை தவிர யாரையும் அவன் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. ஆடு மேய்க்கிற ஒருவன் தன்னுடைய ஆட்டை ஓநாய் கொண்டு விடுமோ தின்று விடுமோ என்றுதான் பயப்படுவான். அப்படி ஒரு காலம் வரப்போகிறது என்று சொன்னாங்க. அந்த காலம் வந்தது சகோதரர்களே, கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப நபித்தோழர்கள் இந்த 2வது முறை நடந்த இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு என்ன செய்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத்து போறாங்க. இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் இதுல 2 வகையான விஷயத்தை நாம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். என்னடா, இந்த ஹிஜ்ரத்னு சொன்னாலே அது வெறுத்து ஒதுங்குதல் அப்படின்னு நம்ம அரபுல நேரடியான கருத்து, வெறுத்து ஒதுங்குறது அப்படின்னு. இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையும் 2 வகையாக இருக்குது. இந்த முதலாவது நான் சொல்ல போற இந்த ஹிஜ்ரத் என்பது உலகம் அழியும் வரையும் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில 10வது இலக்கத்தில் வருகிறது, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய நாவினாலும் கரத்தினாலும் ஏனைய முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுவார்கள். நான் ஒழுங்கான முஸ்லிம் என்ன சொல்லணும்டா, என் நாவால் பிறருக்கு நாம் அநியாயம் பண்ணக்கூடாது, என்னுடைய கரத்தால் நான் பிறருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது. அப்படி செய்யாம இருந்தா தான் ஒழுங்கான முஸ்லிம். அதே மாதிரி சொன்னார்கள், வல் முஹாஜிர், முஹாஜிர்டா ஹிஜ்ரத் பண்ணினவன் யார் தெரியுமா? மன் ஹஜரமா நஹல்லாஹு அன், அல்லாஹ் தடுத்த விஷயத்தை அவன் வெறுத்துரும். விபச்சாரத்தை அவன் வெறுக்கணும், வட்டி அவன் வெறுக்கணும், பாவத்தை அவன் வெறுக்கணும், கடமையான விஷயங்களை தொழுகையை விடுறத அவன் வெறுக்கணும். அவன் வெறுத்தாத்தான் அவன் சரியான முஹாஜிர். அப்போ அல்லாஹ் தடுத்த விஷயங்களை வெறுத்து ஒதுங்குகிற ஹிஜ்ரத் என்பது அன்றாட வாழ்க்கையில நமக்கு வர வேண்டும். இதுதான் முக்கியமான இன்னொன்று என்னன்னு சொன்னா, அல் ஹிஜ்ர மின் தாரில் குஃப்ர் இலா தாரில் இஸ்லாம், குஃப்ரான நாட்டில இருந்து இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளுக்கு போறது. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன ஹிஜ்ரத் மாதிரி. இதே மாதிரி இன்னொரு ஹிஜ்ரத் இருக்கிறது. என்னண்டா, நீங்க மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஒரு இடத்துல இருந்து பின்பற்றுவதற்கு முடியுமான ஒரு இடம். சில நேரம் அந்த இடம் ஹபஷா மாதிரி காவிர்கள் ஆட்சி செய்யற இடமா கூட இருக்கலாம். நஜ்ஜாசி வாழ்ந்தாரு, நஜ்ஜாசி முஸ்லிமா இருக்கலாம், அந்த நாடு இஸ்லாத்துல இல்ல. ஆனா ரசூல் அங்க போய் சொன்னாங்கடா, மக்காவில உங்களுக்கு செய்ய முடியாத விஷயத்தை என்ன செய்யலாம், ஹபஷால போய் செய்யலாம் என்ற அடிப்படையில் சொன்னாங்க. இந்த ஹிஜ்ரத்தும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது ஹிஜ்ரத். அது ஒரு மனிதர் 100 கொலை செஞ்சார். ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கிறார், நான் 100 கொலை செஞ்சிட்டேன், சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, எனக்கு தௌபா இருக்குதான்ற. அந்த அறிஞர் சொல்றாரு, தௌபா உனக்கா, 100 கொலையா? இல்லையோ இல்லைன்னா அவருடைய அந்த அந்த ஆத்திரம் தாங்க முடியாம அவரையும் கொலை செஞ்சு கம்மல பிஹிமியா 100 கொலையாக மாத்திட்டார். ஏன்னா அவருடைய அந்த ஆதங்கம், இப்படி தப்பு செஞ்சனா அல்லாஹ் இடத்துல எனக்கு தௌபா இலிக்குமா? எப்பவுமே ஆலிம்கள் ஃபத்வா கொடுக்கும் போது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உனக்கெல்லாம் எப்படி தௌபா, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, நீ நல்லா நரகத்தான் போன்னு யாருக்கும் சொல்லப்படாது. ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு முன்னால இவன் நரகத்துக்கு போவான்னு நினைக்கிற மாதிரியான ஆட்கள் திருந்திடுவாங்க. அபூ சுஃபியான் எவ்வளவு எதிரியா இருந்தாரு, காலித் இப்னு வலீத் எவ்வளவு எதிரியா இருந்தாரு. நாங்க ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோமா இல்லையா? எனவே நம்ம அவசரப்படக்கூடாது. இவர் அவசரப்பட்டார். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்றான். அப்போ அவர மனசு கேட்கல. இன்னொரு அறிஞர்கிட்ட போறாரு, நான் இப்படி செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறான்ற. அப்ப உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கடல் யார் திற போட போறா, அல்லாஹ் இடத்துல நீ மன்னிப்பு கேளு. ஆனா ஒரு நிபந்தனை சொல்றார், இந்த இடத்துல நீ இருக்காத, இத்ஹப் பிஅர்தின் கதா வ கதா, ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி இடத்தை சொல்லி அந்த இடத்துக்கு நீ போ. ஃபஇன்ன பிஹா உனாசும், அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஃபஅபுதில்லாஹ தஆலா மஅஹும், அவங்களோட சேர்ந்து அல்லாஹ்வை வணங்கு. வலா தர்ஜி இலா அர்தி, இந்த இடத்துக்கு நீ திரும்பி வந்துடாத. ஏ ஃபஇன்னஹா அர்து சூ, இது மோசமான ஒரு இடம் என்று சொல்றான். அப்படின்னு சொன்னால் பாவம் செய்வதற்கு தூண்டுற ஒரு இடத்தை விட்டு ஒரு ஆள் போகணும். எனவேதான் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய அஹ்காமுல் ஹிஜ்ர் வல் ஹிஜ்ரா ஃபில் இஸ்லாம் தான் அவங்களுக்கு புத்தகம் இருக்குது. அதுல இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் சொல்ற ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அன்னஹு யஜிபு அலா குல்லி மன் கான பிபலதின் துஅமலு ஃபீஹில் மஆசி, பாவங்கள் நடைபெறுகிற ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒருவருக்கு என்ன கடமைன்னு சொன்னால்,
அங்கே அந்த பாவத்திலே இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழுகிறவருக்கு கடமை என்னன்னு சொன்னால் அதை செய்ய முடியுமான ஒரு இடத்துக்கு நகர்வது கட்டாயம் என்று இமாம் பகவி சொல்றதை கொண்டுட்டு வரான். இது முக்கியமாக இந்த தலைப்புல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷய சகோதரர்களே. அதே போல அல்லாஹு தஆலா நபித்தோழர்களை சொல்ற நேரத்துல அவங்க செஞ்ச செயல்களை சேர்த்து தான் அதுல முன்மாதிரின்னு சொல்றான். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், சூரத்து தௌபாவினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். அஸ்ஸாபிகூன் முன் சென்றவர்கள், முந்தி சென்றவர்கள், ஆரம்பத்திலே முந்தி விட்டவர்கள் யார்? மினல் முஹாஜிரீன வல் அன்சார். இஸ்லாத்தை ஏற்பதிலே, ஹிஜ்ரத் பண்ணுவதிலே முந்திக் கொண்டவர்கள் முஹாஜிரீன்களிலும், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முந்திக் கொண்ட அன்சாரிகளிலும், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை நல்ல விதமாக பின்பற்றுபவர்களுக்கும். முஹாஜிர்கள் அன்சாரிகளில் முந்தி சென்றவர்கள், அவர்களை நல்ல விதமாக பின்பற்றுபவர்கள். அல்லாஹ் சொல்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வ அஅத்த லஹும் ஜன்னாத்தின், அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சொர்க்கம் என்பது ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் நிலையாக இருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான ஒரு வெற்றின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல என்ன அல்லாஹ் மென்ஷன் பண்றான்? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் பண்ணியவர்களிடத்திலும், அவர்களுக்கு உதவி செய்தார்களே, அதுல முந்திக் கொண்டார்களே அந்த அன்சாரிகளிடத்திலும், அவர்களை நல்ல விதமாக பின்பற்றுறவங்க. உலகம் அழிவரையும் இந்த ஹிஜ்ரத் செஞ்சவங்களையும் அன்சாரிகளையும் அவர்களை நல்ல விதமாக பின்பற்றுவவர்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றி இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த ஹிஜ்ரத்தில் அதை வெறும் சம்பவமாக நாம் படிக்கிறதல்ல முன்மாதிரி. ஹிஜ்ரத் என்பது எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தெரியுமா, எப்படி போனாங்க தெரியுமா, எப்படி என்னவெல்லாம் இதல்ல. இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம், இதான் நம்ம படிக்கிற நோக்கம். வெறுமனே மாஷா அல்லாஹ் ஹிஸ்டரியை சொன்னா எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும், நல்ல ஒரு ஹிஸ்டரி அப்படி அல்ல. அதுல நமக்கு என்ன எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், நபிமார்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் பண்ணாங்க. அவங்களோட சொந்த ஊர் ஈராக். எங்க வந்தாங்க? மிஸ்ருக்கு வந்தாங்க, அங்கேயும் பிரச்சனை, பலஸ்தீனத்துக்கு போனாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, ஹிஜ்ரத் போனாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஹிஜ்ரத் போனாங்க. அப்ப நபிமார்கள் பொதுவாக இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன போதெல்லாம் அவர்கள் துன்பம் இழைக்கப்பட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாடு துறந்தார்கள். அது மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹபஷாவை நோக்கி போனாங்க. போன நேரத்தில் தான், அதாவது பர்குல் கிமாத் என்ற ஒரு இடத்துல இப்னு தகீனான்றவர் பார்க்கிறாங்க. புகாரில 3905 வருது. கேட்கிறாங்க, எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, என்ன இந்த மக்கள் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற விடுறாங்க இல்ல, எனக்கு அநியாயம் பண்றாங்க, அதனால நான் இங்கிருந்து வெளியேறி போறேன். அவங்க சொல்றாங்க, உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் எல்லாம் ஊரை விட்டு போகலாமா, நீங்க உங்களோட மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு பொறுப்பா இருக்கிறேன். அவர் வந்து குறைஷிகளோட பேசுறாரு. ஆனா குறைஷிகள் சொல்றாங்க, ஒரே ஒரு நிபந்தனை தான், இவர் இவர வணக்கங்களை பப்ளிக்கா செய்யப்படாது. ஏன்னா மக்கள் இவருடைய குர்ஆன் ஓதுதலை கேட்கிறாங்க, இதனால எங்கட குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வழிகட்டு போறாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு என்னது, இல்ல அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப நான் என்னுடைய வணக்க வழிபாடுகளை நான் வீட்டில் வச்சுக்கொள்றேன். வீட்டில் இது அவருக்கு ஹக்கில் வாழ்றவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம், ஹக்க வெளியில சொல்றது என்பது அவங்களோட பிளட்ல உள்ள விஷயம், அதை கட்டுப்படுத்த இயலாது. கொஞ்ச நாளை போற முடிவெடுக்கிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே வெளியே என்ன செய்வோம், குர்ஆன் ஓதும், தொழுவுறது, குர்ஆன் ஓதுறதுன்னு அதை கேட்கறதுக்கு மக்கள் கூடிட்டாங்க. மறுபடியும் இப்னு தகீனாட்ட போறாங்க. என்ன நீங்க சொன்னீங்க, இந்த பாருங்க அவரு சத்தம் போட்டு ஓதுறாரு, எங்கட பெண்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் நிக்கிறாங்க அப்படின்ற உடனே 2ஆம் முறை வந்து சொல்றாரு, அபூபக்கரே நான் என்ன அடிப்படையில் உங்களுக்கு பாதுகாப்பு தந்தேன், இப்படித்தான் விஷயம், உங்களோட பாதுகாப்பை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் வாபஸ் வாங்கினாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி பொதுவாக ஹக்க பொறுத்தவரையும் அதை பின்பற்ற முடியாத ஒரு சூழல் வரும்போது ஹிஜ்ரத் என்பது இயற்கையா வரும். நாமளே சில நேரங்கள் நம்மளோட ஊர்ல இருப்போம், நம்மளோட கொள்கையை பின்பற்ற முடியாத சில நேரங்கள், மிக நெருக்கடியான இந்த இடத்துல இருந்தா பாவத்துக்குள்ள வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த இடத்துல இருந்தா பித்அத்துகளுக்குள்ள வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்கிற நிலவார நேரத்தில்
அந்த மார்க்கத்தை பின்பற்ற ஒரு சூழலை தேடி போறது என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் இதில் இருந்தெல்லாம் படிச்சு கொள்ளலாம். முதலாவது இந்த ஹிஜ்ரத்தில் நாங்கள் படிக்கிற பாடம் என்ன? இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபித்தோழர்களும் மக்காலிலும் மதீனாவுக்கு போனாங்க. ஆரம்பத்தில் நபித்தோழர்கள் ஹபஷாவுக்கு 2 முறை போனாங்க, திரும்பி வந்தாங்க. 2வது அகபா உடன்படிக்கைக்கு பிறகு நபித்தோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போக ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் போகல. எப்பவுமே ரசூலுல்லாஹ் மக்களுடைய நலன்ல என்ன செய்வாங்கன்னா கவனம் எடுப்பாங்க. எல்லாருக்கும் முந்தி அவங்க பாதுகாப்பா போயிட்டு நீங்க வர மாதிரி வந்து கொள்ளுங்கன்னு போறது தலைவர் அல்ல, எல்லாரும் போறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போக பார்க்கறாங்க, சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல. அப்ப அல்லாஹ் எப்ப அனுமதி கொடுக்கறான்னு சொன்னா, இப்படி ஹிஜ்ரத்து போற நேரத்துல மக்கத்து குறைஷிகளுக்கு விளங்குது இவங்களோட கொள்கையை அழிக்கணும். அதான் குறைஷிகளுடைய அந்த மக்கால வாழ்ந்த குறைஷிகள் காபிர்களோட நோக்கம் என்னன்னா இந்த கொள்கையை இல்லாமக்கணும். பல முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, அநியாயம் பண்ணி பார்த்தாங்க. அது மாத்திரம் இல்ல, ஹபஷாவுக்கு அவங்க போன பிறகும் அப்பயும் விடல. இவங்க அங்க போய் ஸ்ட்ராங் ஆகினாங்கடா மறுபடி நமக்கு பிரச்சனை ஆகும், இந்த கொள்கையை வளர்த்துருவாங்கன்னா அங்க போயும் தடுத்தார்கள். அதுலயும் ஃபெயிலியர் ஆகினாங்க. கடைசியாக ஹிஜ்ரத்து போறவங்களை, அதாவது அபூ சலமாவுடைய மனைவிய குழந்தைய தடுத்தாங்க. இப்படி பல அதுலயும் பிரச்சனை கொடுத்தாங்க. ஹிஜ்ரத்து போறவங்க அவங்களோட பொருளாதாரத்தை எடுத்துட்டு போகும்போது ஷுஐபு ரூமி அவருடைய பொருளாதாரத்தை முழுமையா பறிச்சாங்க. இப்படியெல்லாம் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்ட தூதர் வேற ஒரு ஊருக்கு போய் அவர் அங்க இவர்களுக்கு அதிகாரம் கிடைச்சா கண்டிப்பா மறுபடி நம்மளுக்கு எதிர்த்து வருவார் என்பதற்காக இந்த ஹிஜ்ரத்தையும் தடுத்தாங்க, முயற்சி செய்தார்கள். ஆனா அல்லாஹு தஆலா அனைத்திலும் தோல்வி கொடுத்தான். கடைசியா முடிவெடுத்தாங்க, அல்லாஹ்ட தூதரை கொலை செய்யணும்ன்ற திட்டம் அவங்களுக்கு அதுக்கு முதல்ல இல்லை. ஏன்னா அவங்க அல்லாஹ்ட தூதருடைய குடும்பம் பனு ஹாஷிம் கிளையினர் ஒரு பெரிய கூட்டத்தார். யாராவது கொலை செஞ்சா அவங்களை என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. அதனால கொலை செய்யற அளவுக்கு தைரியம் வரல. கடைசியா முடிவெடுத்தாங்க முஹம்மதை கொலை செய்யணும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி வருது, வானவர் ஜிப்ரீல் அறிவிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்ட தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை கடைசியா மேற்கொள்றாங்க. அலி பின் அபி தாலிப் மட்டும் என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய படுக்கை அறையில தங்க வச்சுட்டு போறாங்க. அதுக்கு காரணம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் வாங்கின சில அமானிதங்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டியிருந்தது, சில அமானிதங்களை உரியவற்றை கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த அமானிதங்களை கொடுப்பதற்காக வேண்டி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல தங்கினாங்க, கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப இதுல முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா விஷயங்களிலும் நாம் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுக்காக இருக்கும். இந்த இஹ்லாஸ் என்பதை இந்த ஹிஜ்ரத்துல நாங்க படிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரியில முதலாவது இலக்கமாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, இன்னமல் அஅமாலு பின்னியா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது. எண்ணங்கள் இல்லாம ஒரு செயல் இல்லை. எண்ணம் இல்லாம ஒரு செயல் இருக்கும்டா அது ஒரு மூளை பிரச்சனையான ஒருத்தன் தான் செய்வான். எல்லா செயலுக்கு பின்னாலும் ஒரு எண்ணம் இருக்கும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி இதை சொல்றாங்க, வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் எதை நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்யறானோ அதுக்குரிய கூலி தான் அவருக்கு வழங்கப்படும். அப்படின்னா என்னது, ஒரு ஆள் ஒரு செயல் அல்லாஹ்வுக்காக செய்யறார், அவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். ஒரு ஆள் இந்த உலகத்தில் ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ அல்லது பாராட்டுகளுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பர்சனல் பெனிஃபிட் சுய லாபங்களுக்காகவோ ஒரு செயல் அவர் செஞ்சா அதுதான் அவருக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்கிறார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்னா என்ன, அதாவது சொல்றாங்க இந்த உயிரை கொடுக்கறத விட மனிதன் கஷ்டமாக உணர்ற ஒரு விஷயம் ஹிஜ்ரத் தான். இந்த ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு கஷ்டம்ன்றதுக்கு இப்ப நாங்க நாடுகளில் நடக்கிற அந்த அகதிகள் சம்பந்தமான வரலாறுகளை படிச்சா விளங்கும். முஸ்லிம் அல்லாதவர்கள் மண்ணை மீட்பதற்காக இப்ப இலங்கையில எல்லாம் ஈழப்போர்னு எல்லாம் செஞ்சாங்க. நாங்களெல்லாம் அதில் அகதிகளாக்கப்பட்டவங்க. 90ஆம் ஆண்டு அகதி வாழ்க்கைக்கு எவ்வளவு வலி இருக்கும்ன்றத நாங்கள் நேரடியாக பார்த்தவங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அகதி வாழ்க்கைன்றதெல்லாம் ஹிஜ்ரத்தோட கம்பேர் பண்ற விஷயம் அல்ல. ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. ஹிஜ்ரத் என்பது இருக்கிற சகோதரர்களே, ஒரு மனிதன் பிறந்த ஊரை விட்டுட்டு, சில நேரத்தில் அவனிடம் உழைச்ச பொருளாதாரத்தை விட்டுட்டு, சில நேரம் மனைவியை விட்டுட்டு, சில நேரம் பெற்றோர்களை விட்டுட்டு, அனைத்தையும் இழந்துட்டு, தனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஊர், அங்க என்ன நமக்கு கிடைக்கும்னு தெரியாத ஊர்,
அங்க போனா நமக்கு கஷ்டமா, நஷ்டமா, லாபமா, வாழ்க்கையா, சாவா, மரணமா எதுவும் தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதரோடு அல்லாஹ்வை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக போனாங்களே, அந்த இஹ்லாஸிலே நமக்கு விஷயம் இருக்கு. அதுதான் இங்க நமக்கு முக்கியம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் இந்த உலக லாபங்கள் நம்மளோட உள்ளத்துக்குள்ள வரப்படாது. ஒரு பிசினஸ் பண்றோம், அது பிசினஸ், அதுல லாபம் தான் நம்மளோட டார்கெட். நான் சொல்றது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வணக்கம் இஹ்லாஸாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸிபுஹா. இந்த உலகத்தை அடைவதற்காக ஒருவர் ஹிஜ்ரத் பண்ணினா அந்த உலகத்தை அவர் அடைந்து கொள்வார். அவு இலா இம்ராத்தின், அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நிப்பாட்டுவா நிறுத்துவா தெரியல, ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஒருவர் ஹிஜ்ரத் பண்ணினால் யன்கிஹுஹா, அவர் திருமணம் முடிப்பார். ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, அவருடைய ஹிஜ்ரத் பெண்ணை திருமணம் முடிக்கத்தானே போனா அதான் உனக்கு கிடைக்கும். அல்லாஹ் இடத்துல நான் ஹிஜ்ரத் இல்ல, அது ஹிஜ்ரத்தே இல்லையே, கவுண்ட் பண்ணல அல்லாஹ். ஏன் நீ போனது உலகத்துக்கா? இப்போ ஒரு ஆள் பார்க்குறாரு, நம்ம ஊரில் இருந்தால் ஒன்றும் இல்லை, குர்ஆன் சுன்னா பின்பற்ற முடியல, ஷிர்க் செய்ய சொல்லி நிர்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆள் ஒரு பிரதேசத்துக்கு போகிறார். அவர் நினைக்கிறார், அங்கே போனால் தொழில் செஞ்சு கொஞ்சம் நல்லா வந்துடலாம், ஃபைனான்சியல் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடலாம் அப்படின்னு போனால், நீ போனது கொள்கைக்காக அல்ல. அப்ப நம்மளோட நோக்கம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அது இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையை இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாங்கள் படிக்கிறோம். ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய வணக்கம், வணக்கம் பெருசுன்னு அல்லாஹ் பார்க்கறல்ல, அவ்வளவு பெரிய வணக்கமாக இருந்தாலும், உயிரை கொடுப்பதை விட கஷ்டமான ஒரு வணக்கமாக இருந்தாலும், அதை நீ அல்லாஹ்வுக்காக செஞ்சா தான் அது கிடைக்கும் அல்லாஹ்விடத்தில், இல்லையா கூலி கிடைக்காது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக இதை செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்றான் சூரா ஹஷ்ர்ல, யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிضவான், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபத்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் நாடினார்கள். இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு இந்த உலக லாபத்தை அவங்க நினைக்கல. ஒரு மனிதன் சொந்த ஊரை விட்டுட்டு கம்ப்ளீட்டா போறன்றது சாத்தியமா சொல்ல? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வெளிநாட்டில் ஒரு 6 மாசம் ஊருக்கு போகாம இருந்தா எவ்வளவு கவலை. நம்ம விளையாடிய இடங்கள், நமது உறவுகள், நமது பிள்ளைகள், நமது தாய் தகப்பன், நம்ம சின்ன காலங்களில் நம்ம ஓடி ஆடி நம்ம மகிழ்ந்த இடங்கள், எவ்வளவு நினைவில் சஹாபாக்கள் இதை ஃபீல் பண்ணினாங்க. நீங்க நினைக்க வேணாம், என்னமோ மக்காலேருந்து மதீனாவுக்கு சந்தோஷத்துல போனாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பூமியிலேயே எனக்கு விருப்பமான ஒரு இடம் நீதான் மக்காவே. இந்த மக்கள் என்ன வெளியாற்றாமல் இருந்திருந்தா யா அல்லாஹ் நான் போயிருக்க மாட்டேன். என்ன விடுறாங்க இல்ல, என்ன வாழ விடுறாங்க இல்ல, இந்த ஹக்கை இந்த இடத்துல செய்ய விடுறாங்க இல்ல, நிலைநாட்ட விடுறாங்க இல்ல. சஹாபாக்கள் மதீனாவுக்கு போன உடனே அவங்களுக்கு அந்த அந்த கிளைமேட் ஒத்துக்கொள்ளல. மக்காவை நினைக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க பாடல்களை, சில இடங்களை சொல்லி பாடல்களை பாடுறாங்க. மக்கா எவ்வளவு அழகான ஒரு இடம். நான் கேட்கிறேன், மக்காவை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் வேணுமா? அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின இடம் இருக்குது. அவ்வளவு முக்கியமான விருப்பமான மதீனாவை பொறுத்த வரைக்கும் விவசாய இடம். மக்கால இருந்து போனவங்களுக்கு விவசாய பற்றிய பெரிய அறிவில்லை. அப்படிப்பட்ட தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கிளைமேட்லையும் தொழிலையும் அந்த இடத்திலையும் கல்லுகள் நிறைந்த, கற்பாறைகள் நிறைந்த. அதனால ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் மக்காவை எங்களுக்கு எப்படி விருப்பமாக்கினையோ அதே மாதிரி மதீனாவையும் எங்களுக்கு விருப்பமாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. காரணம், சஹாபாக்களுக்கு அந்த இடம் ஒத்து வரல, அல்லாஹ்வுக்காக போனாங்க. எனவே நாம் எதை செய்யறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நாம் அதை செய்யணும்ன்ற பாடத்தை இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகிறது. முதலாவது படிப்பினையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், எவர்கள் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் பண்ணி அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிகிறார்களோ, உலாயிக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் விரும்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா மன்னிப்பவனும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த ஹிஜ்ரத்தில் இருந்து நீங்க முதலாவது உங்களோட லைஃப்ல எடுக்க வேண்டிய அந்த பாடம், படிப்பினை என்னண்டா, நாம் எதை செஞ்சாலும் எவ்வளவு பெருசா செய்யறோம்ன்றது நம்மளோட பார்வையை விட நாம் அல்லாஹ்வுக்காக செய்யறோமா. லையனால் அல்லாஹு, அதாவது நீங்கள் அறுக்கிற அந்த அந்த குர்பானியுடைய இரத்தமோ இறைச்சியோ நீங்க எத்தனை மாடு கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் இடத்துல போவாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா உங்களுடைய இறைச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும். பப்ளிசிட்டிக்காக, நான் தான் முக்கியமான ஆள், நான் தான் பெரியவன்றதுக்காக நம்ம எதையும் செய்யக்கூடாது என்கிற பாடத்தை இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகிறது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அல் இஸ்திகாமத்து ஃபித்தீன். சகோதரர்களே,
ஹப்பாப் பின் அரத் எவ்வளவு துன்பமான நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவசரப்படாதீங்க, உங்களுக்கு முன்னுக்கு நடந்து தெரியுமான்னு விட்டுட்டு ஓடினாங்களா? சஹாபாக்கள் எங்கேயாவது கொள்கைக்கு வந்தவங்க திரும்பி போனாங்களா? பிலால் ஒரு அடிமையா தானே இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, சாதாரண ஒரு அடிமை தானே. எஸ், ஒரு வென் வேர்டில் அவருக்கு சித்திரவதை இல்லாம போயிருக்குமே, விட்டு கொடுத்தாங்களா? இல்ல. நபித்தோழர்கள் தங்கட கொள்கைய 13 வருட காலம் மக்காவிலே எவ்வளவு துன்பம் வந்தாலும் சகித்து அதிலே உறுதியாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தங்களுடைய கொள்கைக்காக எதை வேணும்னாலும் இழப்பதற்கு தயாரான ஒரு நிலைக்கு வந்தாங்க. அந்த இஸ்திகாமத்தில் நமக்கு பாடம் இருக்கிறது. சில நேரங்களில் நாங்க சேத்துல நட்டின கம்பு மாதிரி ஆகிடப்படாது. சேத்துல நட்டின கம்பு தெரியுமா என்ன செய்யுது? இங்கிட்டு வேண்டாம் அசைக்கலும், அங்கிட்டு வேண்டாம் அசைக்கலாம், சேத்துல நட்டிக்குது. நமது கொள்கைன்றது சந்தர்ப்பத்துக்கு மார்க்கம் தானே, அது புறவு பார்த்து கொள்ளல, இஸ்திக்பார் செஞ்சு கொள்ளல. இப்போ பிசினஸ் முடிப்போம், அப்படி பாப்போமா? இல்ல, ஹராம் தான் ஒதுங்கணும். இதான் இஸ்திகாமத். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல், அப்படி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் எங்களது ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதுல இஸ்திகாமத்தாக உறுதியாக அவர்கள் இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே மரண நேரத்திலே வானவர்கள் வந்து இறங்குவாங்க. அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீர்கள். வஅப்ஷிரு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க மார்க்கத்தை விடல, எவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த மார்க்கத்தை நீங்க விட்டு கொடுக்கல, எவ்வளவு சோதனை வந்தாலும் நீங்கள் தளரல, பயப்படல, விமர்சனங்களுக்கு அஞ்சல, உங்களை நீங்க கேவலமானவர்களாக கருதல, விட்டு கொடுக்கல, உறுதியாக நீங்கள் இருந்த காரணத்தால் வானவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். சூரா அல் ஃபுஸ்ஸிலால 30ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி சூரா அல் அஹ்காஃப்ல 13-14 சொல்றான், உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கவாதிகளாக இருக்கிறார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தவைகளுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் அவர்களுக்கு வழங்கப்படும். அப்ப இரண்டாவது என்ன? அல் இஸ்திகாமா, மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பது. மூணாவது சகோதரர்களே, சில விஷயங்களை நம்ம தியரியாக எல்லாம் பண்ணலாம். இப்ப நான் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தை பத்தி உங்களுக்கு பேசுறேன். என்னோட இஸ்திகாமத் எப்ப உங்களுக்கு விளங்கும்டா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டணும், அப்பதான் என் இஸ்திகாமத்துல உண்மையான நிலைமை விளங்கும். நான் ஒரு ஈமான்தாரின்னு நான் சொல்லலாம், ஈமான் என்பது முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலாம், நம்பலாம். அந்த ஈமான் அல்லாஹு தஆலா அந்த ஜிஹாத கடமையாக்கின நோக்கத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், எதுக்கு தெரியுமா கடமையாக்கிறோம்? எவர்கள் உண்மையாளர்கள் எவர்கள் பொய்யர்கள் என்பதை நாம் பார்ப்பதற்காக. போராட்டம் இறங்கும் போதுதான் இந்த முனாஃபிக்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, எங்களுக்கு எப்போ யுத்தம் கடமையாக்கப்படும் அப்படின்னு. யுத்தம் கடமையாக்கப்பட்ட போது இந்த காட்டு கழுதைகள் மாதிரி விரண்டோடினாங்க. உண்மை என்னடா, ஈமான் என்பதை நாங்க பேச்சால் அல்லது எண்ணத்தால் நாங்க எப்பவும் நமக்கு சேஃபாக, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாத டைம்ல நாங்க ஈமான சொல்லலாம், அதுல உறுதியா இருக்கலாம். ஆனா அந்த முஹப்பத் எப்ப வெளியாகும் தெரியுமா? உங்களுக்கு வாழ்வா சாவாண்டு ஒரு கட்டம் வரும், வாப்பாவா மார்க்கமாண்டு ஒரு கட்டம் வரும், பிசினஸா அல்லாஹ்வாண்டு ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்தில் நீங்க உறுதியாக இருந்தா அதுதான் உண்மையான இஸ்திகாமத், அதுதான் உங்களோட முஹப்பத்துடைய, உங்களுடைய அன்பு வெளிப்படுவதுடைய முக்கியமான இடம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன், மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை விட்டு இணை தெய்வங்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறாங்க. அல்லாஹ்னு சொன்னா உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் வருது. முஹிதீன் அப்துல் காதர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்றார். என்னடா இது உண்ட பிரச்சனை? ரப்புக்கு கூட இவ்வளவு மரியாதை இல்ல, ஷாஹுல் அமீது ஆண்டவரே கத்தஸல்லாஹு சிர்ரஹு, என்ன கத்தஸல்லாஹ்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாதவைகளை கடவுள்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்களே அல்லாஹ்வை கடுமையாக நேசிக்கிறார்கள். அஷத்து ஹுப்பன், ஹுப்புல ரொம்ப கடுமையாக அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால 165 சொல்றான். இந்த நேசத்துக்கு நான் அடிக்கடி ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுவேன், இந்த தலைப்புல சொல்லலன்னா அது பொருத்தமில்லை. இந்த நேசம் எப்படி அதை விளங்கணும். இந்த நேசம்ன்றது இது, இந்த சகோதரர்களே, இது நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்றதுக்கான விஷயம்.
நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம்டா என்ன நேசிக்கிறோம்? அந்த நேசம் எந்த கட்டத்தில் வெளியே வரணும், அது எப்படி நம்ம செயல்படுத்தணும்? சஹாபாக்களோட ஹிஜ்ரத்தில் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ் சொல்றான் சூரா தௌபால 24வது வசனத்தை எடுத்து பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய வாப்பா, பெற்றோர்கள், தந்தைமார்கள். இந்த உலகத்தில் வாப்பாவை யார் சரி விட்டு கொடுப்போமா? நம்மட கண்ணுக்கு முன் அதையும் நான் தான் விட்டு கொடுக்க சில விதிவிலக்கான ஆள் கேட்கல. நான் விதிவிலக்கான ஆக்களை பத்தி பேசல, பொதுவாக சொல்றேன். தந்தைக்கு சுகம் இல்லை, உயிருக்கு போராடுறாரு. இப்ப போன் வருது உங்களுக்கு, பயான்ல உட்காருங்க, யாராவது உட்காருவீங்களா? உடனே எழும்பி அடுத்த பிளைட் தான் பாப்பீங்க. ஒரு உலகத்தில் ஆக டாப் லெவல்ல மனுஷன் விரும்புற ஒரு உறவு தந்தை. பாப்பாக்கு என்ன சரின்னா இங்க நமக்கு உசுறு போகுது, அவ்வளவு வேதனை வலி. எங்கிருந்தாலும் நாங்க போறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் இன்கான ஆபாவுக்கும், நீங்க உலகத்தில் ஆக விரும்புற உங்கள் தந்தைமார்களாக இருந்தாலும், அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிகளாக இருந்தாலும். மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, அது பிரச்சனை இல்லை. ஒருத்த இருந்தானா அவர் ஆம்பளையா, அவர் கணவனா, உண்மையானவனா? இல்ல. உங்கள் மனைவிமார்களை நீங்கள் நேசிப்பதை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, பொருளாதாரத்தை, அதுவும் நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரம். ஆப்பாட பொருளாதாரம் காசு இருந்தா கணக்கு இல்லாம நம்ம செலவழிக்கிறதா? எல்லாரும் இல்ல, விதிவிலக்கான ஆட்கள் நிற்பாங்க. எப்படி? நீங்கள் சம்பாதித்த உங்கள் பொருளாதாரத்தை விட, வியாபாரம். எந்த வியாபாரம்? இந்த வியாபாரம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னன்னு சில வியாபாரம். யாரா அந்த கம்பெனியை சும்மாண்டாலும் பாரு எடுக்க மாட்டானான்னு மாதிரி ஒரு வியாபாரம் அல்ல. பிசினஸ் லாபத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரம். நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு செய்கிற உங்கள் வியாபாரத்தை விட, நீங்கள் விருப்பத்தோடு வாழுகிற உங்கள் வீட்டை விட, அல்லாஹ் சொல்றான் இதெல்லாமே மனுஷன் டாப் லெவல்ல நேசிக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் சொல்றான் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, உங்களுக்கு அல்லாஹ்வை விட, அவனுடைய தூதரை விட, அவனுடைய பாதையிலே நீங்கள் போராடுவதை விட உங்களுக்கு அவைகளெல்லாம் விருப்பமாக இருந்தால், அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வாப்பாவை நீங்க நேசிக்கிறதை விட அல்லாஹ்வை நேசிக்கணும். உங்களோட மனைவியை நேசிக்கிறதை விட நீங்க அல்லாஹ்வை நேசிக்கணும். உங்களோட பிசினஸை நீங்க நேசிக்கிறதை விட நீங்க அல்லாஹ்வை நேசிக்கணும். உங்களுடைய அனைத்தையும் விட நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்கலண்டா, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போராடுவதை நீங்கள் விரும்பலண்டா, அல்லாஹ் சொல்றான் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய அழிவை கொண்டு வருவரையும் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். சஹாபாக்கள் இதைத்தான் செஞ்சாங்க. சொல்றே, அல்லாஹ்வுக்காக குடும்பங்களை இழந்தாங்க, ஊரை இழந்தாங்க, பொருளாதாரத்தை இழந்தாங்க, எல்லாத்தையும். சில நபித்தோழர்கள், நான் இங்க இருந்து போறதுக்கு என்ன வேணும், உழைச்சதெல்லாம் அங்க வச்சுட்டு போவோம். அப்படியா, நாங்க எல்லாம் புடிங்க போனாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தில் நாங்க படிக்கிறோம். ஹுப்புண்டா இதுதான் ஹுப்பு. சும்மா அல்லாவை நான் நேசிக்கிறேன், வாப்பாவே கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும். அல்லாவை நான் நேசிக்கிறேன், நீ வட்டியை உடையலுமா அப்படின்னா நீ நேசிக்கலன்னு அர்த்தம். நீ அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ்வை நீ நேசிச்சா, அல்லாஹ்வுக்காக நான் இதை விடுகிறேன். எனவே எந்த ஒன்றாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு ஒதுங்குவதற்கு இந்த உலகத்தில் எது தடையாக இருந்தாலும் அதை விடணும். கொஞ்ச நேரம் கடமுறதுக்கே நமக்கு பிரச்சனை. அல்லாஹ் என்ன சொல்றான்? லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரமும் குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை திருப்பிட வேணாம். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்துக்காக மனுஷன் போறான். அல்லாஹ் சொல்றானே என்னது? துஹிப்பூனல் ஆஜிலா, உலகம் தான் உங்களுக்கு அது கிடைக்கணும் என்பதற்காக நீங்க விரும்புறீங்க. வததரூனல் ஆகிரா, மறுமைக்காக நீங்கள் அதை விட்டு விடுகிறீர்கள். எனவே கண்ணியமானவர்களே, நமது ஈமானும் முஹப்பத்தும் எப்படி இருக்கணும்ன்றத இந்த ஹிஜ்ரத் நமக்கு பாடமாக தருகிறது. இது மூன்றாவது விஷயம். இதுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த ஹிஜ்ரத்னு நான் சொல்லக்கொள்ள, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்கனவே ஹபஷாவுக்கு போய்த்து வந்திருக்கிறாங்க. வந்து இங்க பார்த்தா இங்க மறுபடி பிரச்சனை ஆகி, அவங்க மார்க்கத்தை பின்பற்ற விடுறாங்க இல்லை, அவங்களுக்கு தொந்தரவு படுறாங்க. அப்ப முதலாவது அகபா நடந்தது,
அந்த முதல் அகபாவோட இவர் மதீனாவை கிளம்பிட்டார். அந்த முஸ்அப் இப்னு உமைர் போனாங்களே, அதுக்கு பிறகு அபூ சலமா போறார். ஏற்கனவே ஹபஷாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அவங்க போற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டா, அவங்களோட மனைவி உம்மு சலமா, அதே மாதிரி சலமா அவங்களோட மகன், 3 பேரை ஏற்றிக்கிட்டு ரெடி ஆகும்போது மனைவியோட குடும்பம் வந்துட்டாங்க. வந்து சொல்றாங்க, நீங்க அபூ சலமா நீங்க போங்க, பிரச்சனை இல்லை, எங்கட பிள்ளைய நீங்க எப்படி கொண்டுகிட்டு போகலாம், நாங்க அனுமதி தர மாட்டோம். மனைவியோட குடும்பத்தை அப்ப இந்த பெண்ணும் பிள்ளையும் நிப்பாட்டிட்டாங்க. உடனே அபூ சலமான குடும்பத்தாரிங்க, அவங்களும் காவிர்கள் தான், அவங்களுக்கு இன்னொரு ரோசம் வருது. இங்க வாங்க, உங்க பிள்ளைய நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எங்க பிள்ளைய தந்துருங்க. யார குழந்தை எங்க குடும்பத்துக்குள்ளது, பாப்பா வழிக்கு தானே குழந்தை போகும், தந்துட்டு நீங்க. இப்போ அபூ சலமா மதீனாவுக்கு போயிட்டார், உம்மு சலமா தனிய, குழந்தை அவங்களோட அபூ சலமாவுடைய குடும்பத்தில் பராமரிப்புல. 1 வருஷம் சகோதரர்களே, 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் போறது. அந்த அபுத்தஹ்ன்ற ஒரு இடம் மக்காட எல்ல மதீனாவுக்கு போற, அதுல போய் இருந்து அழுவாங்க. 1 வருஷத்துக்கு மேலால இந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்களோட, அதாவது சாச்சாட ஒரு மகான் ஒரு ஆள் பார்த்துட்டு, எதுக்கப்பா இந்த பெண்ணுக்கு இவ்வளவு சித்திரவதை கொடுக்குறீங்க, இந்த மிஸ்கீனாவை நீங்க அவரோட கணவரோட சேர்த்து விடலாமே, அனுப்பலாம்னு குடும்பத்தார் அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தையை கொண்டு இவங்க தன்னந்தனியா போறாங்க. அல்லாஹ் அக்பர், தன்னந்தனியாக போறாங்க சகோதரர்களே. அந்த நேரத்தில் தான் தனியாக யாரும் இல்லை. உஸ்மான் இப்னு தல்ஹா, அப்ப அவர் முஸ்லீமாக இருக்கல, அவங்க காண்றாங்க இந்த தன்ஈம் என்ற இடத்துக்கிட்ட போற வழியில தனியா போறாங்க. அவங்களோட வாகனத்தில் கழுதையில போறாங்க. கேட்டாங்க, நீங்க போறீங்களா, யாரோட கூட போறீங்க? அது 1 நாள் பயணமா, மணித்தேல கணக்கா? இல்ல, 1 வாரம். ரசூலுல்லாஹ் 1 வாரம் போனாங்க அந்த பயணம். ஒரு திங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த திங்கள் வரைக்கும். எவ்வளவு களைப்பு கஷ்டம். ஒரு பெண் போறாங்களா இருந்தா அவங்களோட ஈமான கொஞ்சம் பாருங்க சகோதரர்களே. நாமெல்லாம் யாரு? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில எக்ஸாம்பிள் சொல்லும் போது மோமின்களை சொல்லல, பெண்ணை சொல்றான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிர்அவுன். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவியில ஒரு உதாரணம் சொல்கிறான். பாருங்க, அங்க பாருங்க. இது காலத் ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கட்டு. வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். ஃபிர்அவுன்ல இருந்து அவன் அநியாயத்திலே என்னை காப்பாத்து என்று சொன்ன அந்த பெண்ணிலே உங்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்றான். பெண்களும் சில நேரம் முன்மாதிரி மிக்கவர்களா தனியா போறாங்க சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் அப்ப அபூ சலமா சும்மா போய் பாரு, கவலை இல்லாம மனைவியும் பிள்ளை வச்சுட்டாங்க. ஏற்கனவே அவர் ஹபஷாவை கூட்டி போனார். எவ்வளவு வேதனை. ஆனாலும் மார்க்கமா, அல்லாஹ்ட மார்க்கமா, மனைவி பிள்ளையாண்டு வந்தா மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சகோதரர்களே. இதுதான் ஒரு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அப்ப அந்த பெண்மணி மதீனாவை சென்றடைந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, நம்முடைய திட்டமிடல்கள் சரியா இருக்கணும், அதே நேரம் அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கடா, தவக்குல் வைப்பாங்க, பிளான் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கடா, நல்ல வெல் பிளான் பண்ணுவாங்க, அல்லாஹ்வை நம்ப மாட்டாங்க. இந்த ரெண்டும் கூடாது. இப்ப உதாரணமா நம்ம நினைக்கிறது, தவக்குல் என்பது மனிதனுடைய அந்த செயல்பாடுகளை முடக்கிற விஷயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்க அல்லாஹ் மேல சரியான முறையில தவக்குல் வைப்பீங்களா இருந்தா, லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர், பறவைக்கு சாப்பாடு தர மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். தக்து ஹிமாசன் வ தரூஹு பிதானா, காலையில அது வெறும் வயித்தோட போகுது, மாலையில அது திரும்பி வருது, வயித்தை நினைச்சிட்டு வருது. இப்ப நம்மளாம் நினைப்போம், பறவை பிளான் பண்ணிச்சா, திட்டம் போட்டுதா? இல்ல, அதுல பாட்டுக்கு போகுது. போனதில்லை. ரசூலுல்லாஹ் அந்த கூட்டுக்குள்ள உள்ள குருவிக்கு சொல்லல, எழுமிட்டு போகுது அப்படின்னா அதுல முயற்சி அது செய்யுதுன்னு அர்த்தம். எனவே தவக்குல் என்பது வெறுமனே திட்டமிடம் இல்லாம தவக்குல் இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட இந்த ஹிஜ்ரத்துல ஒரு விஷயத்தை நாங்க நல்ல பிளான் பண்ணணும், அதையும் தாண்டி நடக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். பத்ர் போர்க்களம் அல்லாஹ் பத்ர்ல வெற்றி கொடுத்தான். சும்மா வெற்றி கொடுத்தான், வாங்க மதீனால உள்ளாக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து வாங்க உங்களுக்கு வெற்றி தரணும், அப்படி இல்லை. அந்த வெற்றிக்கு பின்னால உள்ள போராட்டங்களை பாருங்க. முடியுமான அளவுக்கு அவங்க தங்களை பலப்படுத்தினாங்க, ஸ்ட்ராங் பண்ணினாங்க, திட்டம் போட்டாங்க, எதிரிகளை நெருங்கினாங்க, வாழ்வா சாவான்னு தெரிய முடியாத அளவுக்கு போனாங்க. அல்லாஹ்விடத்தில் தூதர் துஆவும் கேட்டாங்க, யா அல்லாஹ் அன்ஜிஸ்மா வஅத்தனி, யா அல்லாஹ் நீ வாக்களிச்ச உதவி எங்களுக்கு தந்துருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் தஆலா கடைசியா தான் சொன்னார், லக்கத் நஸரகுமுல்லாஹு பிபத்ர்,
பத்ர் போர்க்களத்தில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹிஜ்ரத்துக்காக என்னவெல்லாம் செஞ்சாங்கன்றது ஒரு சுருக்கமான பார்வையை நாங்க பார்த்துறோம். அபூபக்கர் போக பார்க்கிறாங்க, நான் எல்லாரும் போறாங்க, அப்ப நானும் போறேன் என்ற மாதிரி. அபூபக்கர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அபூபக்கர் சித்திக் விளங்கிட்டு வெயிட் பண்ணுங்கன்னா ரசூலுல்லாவும் என்ன நானும் ஒன்னா தான் வர போறேன். அவங்க எல்லாம் சமயோசித அறிவு உள்ளவங்க. உடனே அபூபக்கர் என்ன செஞ்சாங்கடா, 2 வாகனத்தை வாங்கிட்டாங்க, 2 ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க. அந்த பயணத்துக்காக ஒட்டகத்தை வாங்கி அதை வளர்த்துக்கிட்டாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன தாருன் நதுவால ரசூலுல்லாவை கொலை செய்யறதுக்கான திட்டம் போட்ட உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மூலமாக அறிவிச்சு கொடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போறதுக்கான தயார் நிலைக்கு வராங்க. பகல் நேரத்தில் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு, பகல் நேரம்ன்றது மக்கள் வெளியில பெருசா என்ன பண்ணாங்க, புழங்க மாட்டாங்க அந்த பாலைவன வெயில். அப்ப ரொம்ப ரகசியமான முறையில் பகல் நேரத்தில் போறாங்க அபூபக்கர் சித்திக் அவங்க. அதை பாருங்க எல்லாத்தையும் எப்படின்னு. சில விஷயம் நான் அல்லாஹ் தானே நம்புறேன், நான் எப்படி வேண்டாம்னு போ, அப்படி அல்ல. சில விஷயங்கள் அதுக்கான முறைப்படித்தான் அதை செய்யணும். இல்ல நான் தவக்குள் வச்சுக்கிறேன் அல்லாஹ்வுடைய மனகர், அல்லாஹ் நீங்க என்ன உலகத்துல மனுஷனுக்கு பயப்படுறீங்களான்னு சில தேவையில்லாத தத்துவம் எல்லாம் பேசப்படாது. ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன மெத்தடோ அந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப மறைஞ்சிக்கிட்டு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு செய்தி அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க. அப்ப விலகி போச்சு, ஏதோ முக்கியமான ஒரு மெசேஜா தான் இருக்கும்னு. அப்ப அந்த நேரத்தில் சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் குடும்பத்தை எல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க, இருக்கிறவங்க அனுப்புங்க. பாருங்க ஒரு விஷயம், சும்மா அது பரவாயில்லை யாரு இருந்தா என்ன எல்லாம் நம்ம தானே இல்ல, சில விஷயங்களை அதுக்கான முறையோடு தான். அப்ப சொன்னாங்க யாரும் இல்லை, யாரும் சொல்ல உங்க குடும்பம் தான் இருக்கிறாங்க, நம்ம தான் யாருமே இங்க நம்மளோட ரகசியங்களை வெளியில சொல்ற ஆட்கள் இல்லை அப்படின்னாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்து விட்டான். இன்னல்லாஹ கத் அதின லீ ஃபில் குரூஜ், நான் வெளியேறுவதற்கான அல்லாஹு தஆலா எனக்கான அனுமதி. இந்த செய்தியை ஃபுல்லா நீங்க படிக்கிறா புகாரில 3905வது இலக்கத்துல, வேற வேற இடங்கள்ல இருக்குது. 3905வது ஹதீஸ்ல நீங்க இந்த சம்பவத்தை ஃபுல்லா பார்க்கலாம். நான் இந்த தேவையான விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அதுக்கு பிறகுதான் பிளான் பண்றாங்க. உடனே சொன்னாங்க யார் சொல்லலாம், நான் ஒட்டகமெல்லாம் வாங்கிட்டேன், உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்றும், உங்களுக்கு ஒரு ஒட்டகம் ரெடியா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சும்மா வேணாம், காசுக்கு தான். இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். இப்ப சில நேரங்கள்ல சிலர் இலவசமாக நமக்கு என்ன சரி தருவாங்க. இப்ப தந்தா நமக்கு அதுக்கான அதை வாங்குறதுக்கான ஒரு சக்தி இருக்குது, அல்லது அதை நம்ம இன்னொரு சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா மேக்சிமம் நான் அந்த மாதிரி செய்யணும். ரசூலோட பணம் இருக்குது, ஹிஜ்ரத் போற நேரத்தில் அதுக்கான தயாரிப்போட ரசூலா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுது. அவ சொன்னாங்க காசுக்கு தான் நான் வாங்குவேன், எனக்கு சும்மா வேணான்றாங்க. அவ காசுக்காக என்ன செய்றாங்க, அந்த ஒட்டகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாங்கி கொள்றாங்க. இதுல பல விஷயங்கள் நடக்குது. ஹதீஸ்ல நீங்க ஃபுல்லா பார்த்தா தெரியும். அபூபக்கர் சித்திக் அவங்களோட மகன் அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர், அவர் ஒரு நல்ல சமயோசித திறனுள்ள நல்ல புத்தி கூர்மை உள்ள ஒரு மகன். அபூபக்கர் சித்திக் அவங்களோட மகன். இன்னொரு மகன் தானே அப்துல் ரஹ்மான், இல்ல ஆயிஷா நாயுடைய சகோதரர்கள். அவரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இரவு நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவுமே அவங்க ஊரை விட்டு போனா நல்லா தெரியும், தேடுவாங்க வருவாங்க, ஏன்னா கொலை செய்ய பிளான் பண்றாங்க. ஊரை விட்டு அனுப்பப்படாதுன்றதுக்காக வேண்டிய பெரிய திட்டத்தோடு இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். எப்பவுமே ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் யுத்தத்தையும் கூட என்ன செய்வாங்க தெரியுமா, எந்த யுத்தமா இருந்தாலும் இங்க போறோம்னு சொல்ல மாட்டாங்க. தபூக்க தவிர எல்லா யுத்தத்துக்கும் வேற ஒன்னதான் சொல்லுவாங்க, நாங்க இந்த பக்கம் போறோம், இந்த பக்கம் அது அங்கிட்டு ஆயிக்கும், இப்படியே சுத்தி அப்படி போறது. அதாவது பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா இடத்தை மறைச்சு தான் பேசுவாங்க. ஏன்னா முனாஃபிக்கள் சில நேரம் செய்தியை பரத்துவாங்கன்றதுக்காக ரசூல் நல்ல பிளான் பண்றாங்க. அப்ப என்ன செய்றாங்கடா, அந்த இரவோட இரவாக மதீனா நோக்கி போகாம மதீனாவுக்கு எதிர்ப்புறத்தில் யமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுர் குகைக்கு போறாங்க. சவுர் குகை இன்றைக்கு நீங்க இந்த ஹஜ் உம்ராக்கு போனவங்க அந்த குகையை போய் பார்த்துப்பீங்க, ரொம்ப உயரமானது. அதுல போய் 3 நாள் தங்குறாங்க. ஏன் அப்படி தங்குறாங்கன்னு அவங்க பாருங்க. இப்ப நாங்க மதீனாவுக்கு தான் எல்லாம் போறாங்கன்னு தெரியும், மதீனா பக்கம் தான் தேடுவாங்க, அப்படித்தானே? அதனால என்ன செய்றாங்கன்னா அதுக்கு எதிரான பக்கத்துக்கு போறாங்க. இது பெரிய ஒரு ஆளுமையில ஒரு முக்கியமான ஒரு பகுதி. போய் ராவோட ராவ தங்கி காலையில போகல 3 நாள். ஏன்னா பொதுவாக இந்த 3 நாள்ன்றதை நீங்க நிறைய பார்க்கலாம். கஷ்டமோ துன்பமோ சந்தோஷமோ ஆக உச்சகட்டத்தில் அதெல்லாம் இருக்கு. இந்த தேடுதல் வேட்டைனாலும் ஒரு 2-3 நாளோட ஃபெடப் ஆயிடுவாங்க. இதுக்கு பிறகு எங்க வர பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு திட்டத்தோட எதிர் திசையில போய் 3 நாள் தங்குறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் அவருடைய மகன் அபூபக்கர் சித்தியோட மகன் என்ன செய்றாங்கடா, இரவு இந்த அபூபக்கர் அவங்களோட தங்குவாங்க, 3 பேருமா தங்குவாங்க. அத பகல் நேரத்தில் அவர் மக்காவுக்குள்ள போய் மக்காட சிச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு வருவார். அதாவது உளவுக்காக என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கரை நியமிச்சிருந்தாங்க, என்ன நடக்குது கள நிலவரம் என்ன என்று பார்க்கறதுக்காக வேண்டி. அது மாத்திரமல்ல
தங்களுடைய அந்த உணவு தேவைக்காக தங்களுக்கு ஏதாவது பரிமாறுறதுக்காக வந்து அபூபக்கர் சித்திக்குடைய அடிமை இருந்தாரு ஆமிர் இப்னு ஃபுகைரான்ற ஒருவர். இவர் என்ன செய்வாரு, மாலை நேரத்தில் அப்படி இருட்டு போடுற நேரத்தில் வருவார், ஆட்டிலேருந்து பாலை கறந்து குடிச்சிட்டு அவர் இருட்டு அந்த அதிகாலை முன்னுக்கு வந்துடுவார். இந்த மாதிரியான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும், எவ்வளவுதான் நம்ம சாணக்கியமாக இருந்தாலும், இதையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்தா அல்லாஹ் நம்மளோட தான் இருக்கிறான். அந்த குகைக்கு மேல வந்துட்டாங்க. இப்படித்தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடியா வரும் தானே. காவிர்களா இருந்தாலும் அவங்களும் சரியான புத்திசாலிகள். அவங்களும் என்ன பார்த்தாங்கண்டா, சில நேரம் எதிர்த்து இந்த பக்கம் போயிருந்தா அப்படின்னு கொஞ்சம் பேர் சவுர் குகைக்கே வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த குகைக்கு மேலால அவங்க இருக்கிறது கால் தெரியுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சும்மா சரி அவங்க கீழே பார்த்தா நம்மட நிலைமை என்ன அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூபக்கரே, நம்ம ரெண்டு பேரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் மூணாவது நம்மளோட இருக்கிறான். அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். நம்ம இவ்வளவு செஞ்சிட்டோம், எல்லா வேலையும் செஞ்சு பாருங்க, அவ்வளவு தூரம் போனவங்க காலுக்கு கீழே பார்க்கலையே. அதான் நல்ல உதவி. அல்லாஹு தஆலா சொல்றான், நாங்க அவர்களுக்கு அமைதி இறக்கினோம், அவர்களுக்கு நீங்க பார்க்காத படைகளையும் நாங்க இறக்கினோம். அது என்னன்னு வரல. சிலவங்க சொல்றாங்க சிலந்தி ஊடு கட்டிச்சு, புறா முட்டை போடுது, எல்லாம் ஆதாரமற்ற செய்தி. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அங்க சிலந்தி கட்டினதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. புறாம இதெல்லாம் சும்மா அந்த கதை சொல்ற நேரத்தில் பில்டப் பண்றது ஆட்கள். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறதுக்கு அறுத்து பார்த்தாங்கன்னா, அறுபடையில ஒரு கல்லை வெட்டினாங்கன்னா ரெண்டா போயிட்டான். கதை இடையில உருவதுதான். ஹதீசுகள்ல எந்த விதமான ஒரு செய்தியும் இல்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், அப்ப இதைத்தான், இது ஒரு முக்கியமானது ஒன்று. அப்ப நாங்க எந்த ஒரு வேலையை செய்யறாலும் மேக்சிமம் ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு முடிவெடுத்தீங்கடா, அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க. அஸ்பாபுகளை நாங்க என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்பாபுகளை சரியா செஞ்சாங்க, திட்டங்களை சரியா வகுத்தாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் போய் பின்னுக்கு சஹாபாக்கள்லாம் சரியா ஊட்டிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அனுப்புறாங்க, அனுப்பிட்டு கடைசியா போறாங்க. இதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு முன்மாதிரியும் கூட. ரசூலுல்லாஹ்வுடைய அழகான ஒரு திட்டமிடல் இதிலே மறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் தாண்டி என்ன பிளான் பண்ணினாலும் சோதனை நமக்கு இல்லாம போகாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, மௌத்து வரைக்கும் அந்த சோதனை வந்துகிட்டு தாய்க்கும் உனக்கு அல்லாஹ்விடத்தில் பாவம் இல்லாம சந்திக்க வரையும். இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இது அக்ரஜல்லதீன கஃபரு சானிய ஸ்னைன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹு தஆலா அதாவது உங்களை நிராகரித்தவர்கள் வெளியே அனுப்பிய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்தான். இது ஹுமா ஃபில் கார், அவர்கள் அந்த குகையிலே இருந்த போது, இது யகூலு லிசாஹிபிஹி லா தஹஸன், அவருடைய தோழர் அபூபக்கருக்கு சொன்னார், நீ கவலைப்படாத, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவர் மீது அமைதியை இறக்கினான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, அப்ப எல்லாம் தாண்டி நாம அதையும் தாண்டி வரக்கூடிய கஷ்டங்களின் போது நாங்கள் பொறுமையாக இருக்கணும். இது நான்காவது விஷயம். இந்த ஹிஜ்ரத்தில் நாம் பெற வேண்டிய அடுத்த ஒன்று, மதீனாவுல போய் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தின சகோதரத்துவம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், எப்படி மதீனாவாசிகள் இந்த முஹாஜிர்கள் விஷயத்துல நடந்துகிட்டாங்க. ரெண்டு மனைவி இருந்தா, உங்களுக்கு பிடிச்ச மனைவியே சொல்லுங்க, நான் தலாக் பண்ணி முடிச்சு தரேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சொன்னாங்களா இல்லையா, பிடிச்ச மனைவி ஏதாவது ஒன்றும், இது இந்த மனைவி கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்கிறா, இவளை போட்டு இன்னொரு அப்படி இல்லை. அப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க விரும்பினத்தை நமக்கு விட்டு தாராங்கனதுக்காக வேண்டி பாஞ்சு விழுந்து தாங்கன்னு வாங்கி எடுக்கவும் கூடாது. இதுவும் சஹாபாக்கள்ல நம்ம படிக்கிறோம். எப்படி என்ன சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, ஓகே அந்த அழகான மனைவி எனக்கு முடிச்சாங்கன்னு சொன்னாங்க. இல்ல, உங்களோட பொருளாதாரத்துல பாதிப்பாங்க, அதுவும் சும்மா உள்ள ஆள் சொல்லல, பெரிய பணக்கார ஆள் சொல்றாரு, பாதியை தாங்கணும். எதுவுமே வேணா, ஜஸாக்கல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபிக், சந்தே காட்டுங்கண்ணா. இதுதான் மூமின். ஒரு ஆள் நமக்கு விளங்குது, அவருடைய பிரச்சனையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ண பார்க்கிறாருன்னா பாஞ்சுழுது வாங்கி எடுக்கிறதல்ல, முட்டியமான வரைக்கும் நாம வேணாம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லது எனக்கு போதும், நான் இதை விட சிறந்த ஒண்ணு அந்த மாதிரி போகணுன்றதுக்கும் சஹாபாக்களிடம் ஒரு அழகான முன்மாதிரி அவங்களோட சகோதரத்துவம். அல்லாஹ் சொல்றான், மதீனாவில் உள்ளவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட இந்த முஹாஜிர்களுக்கு வழங்கப்படுவதில் அவர்கள் எந்த தேவையும் வைக்கல, பொறாமப்படல என்று அல்லாஹு தஆலா அதிலே நிறைய ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கிறது சகோதரர்களே. அதே மாதிரி ஒரு பெண் எப்படி இந்த சமூக களத்தில் பணியாற்றுறதுக்கு இதுல முன்மாதிரி இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா எந்த ஒரு
கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் லேச நாடுவான் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இதில் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணினானோ அல்லாஹ் அதைவிட சிறந்த ஒன்றை அவனுக்கு பரிகாரமாக்குவான் என்கிற ஒரு முன்மாதிரியும் இந்த ஹிஜ்ரத்திலே மறைந்திருக்கிறது. கேட்ட விஷயங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த ஹிஜ்ரத் என்கிற மாபெரும் வணக்கத்திலே இருந்து பாடம் பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். இந்த இடத்துல நாம் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ நாளைய மறுமையிலே அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவனுடைய அர்ஷின் நிழலிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த நிழல் பெறுகின்ற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையிலே சூஉல் ஹிசாப் என்கிற அந்த மோசமான விசாரணை இந்த அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்களாக நாங்கள் எழுப்பப்பட வேண்டும். நமது செயல்களுக்கான நற்கூலி அல்லாஹு தஆலா நமக்கு முழுமையாக தர வேண்டும். நரகத்துக்கு மேலால் போடப்படுகிற அந்த சிராத்திலே வேகமாக கடந்து செல்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே என்னையும் உங்களையும் பெற்ற பெற்றோர்களையும் தாய் தகப்பனையும் அல்லாஹு தஆலா ஒன்று திரட்ட வேண்டும். இந்த சபையிலே வந்து கூடியிருக்கிற நமது சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அதே போல இந்த சபையில் இருக்கிற குழந்தைகள் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த ஒரு இடத்தை அல்லாஹு தஆலா வழங்க வேண்டும். எப்படி இந்த பள்ளியிலே மணக்குமார்களோடு அமருகிற வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்தானோ நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக நமது துன்பங்களை உலகத்தில் நம்ம பட்ட வேதனைகளை நாம் நினைத்து சந்தோஷப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.